ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கெடுத்திருக்கின்றனர், எத்தனை வீரர்கள் பங்கெடுத்திருக்கின்றனர்? வணக்கம் கனகதாரா. தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதே போல அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 5ஆம் தேதி தக்கங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அன்றிலிருந்து இப்பகுதியில வடமாடு ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு என 3 பகுதிகளா நடைபெற்று வருகிறதுங்க. அதன் ஒரு பகுதியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டி கிராமத்துல கோயில் திருவிழாவொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் 850 காளைகள் பங்கேற்றன. 304 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறதுங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய காளை வந்ததுங்க. அந்த காளையை 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் யாராலையும் அந்த காளையை அடக்க முடியல. ரோஜா குழுங்க அந்த காளையை அந்த ஜல்லிக்கட்டு களத்தையே கெத்து காட்டியதுங்க. கெத்து காட்டி ஓடி சென்றதுங்க. அதை தொடர்ந்து இதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அந்த காளைகள் சீறி பாய்ந்து வாடிவாசல்ல இருந்து சீறி பாய்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு விமர்சையா நடந்ததுங்க. இதுல வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் ரொக்க பரிசுகளும் தங்க வெள்ளி நாணயங்களும் வழங்கப்பட்டிருக்குங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்.